வணக்கம், நான் உங்கள் மாலதி டாக்ஸ்க்காக. நிறைய பேர் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டச்லயே இருப்பாங்க. ரிப்பீட்டடா கேசஸ் கொடுத்ததும் இருக்கு. ஆனா இந்த ஒரு ஃபேமிலியை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களோட டச்லயே தான் இருக்கேன். என்ன தன்னுடைய சொந்த மகளாக தான் அவர் கருதி பேசுவார். இது எதனால அப்படின்னு நீங்க எல்லாரும் இப்ப யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு பாசப்பணிப்போட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பொண்ணுடைய ஒரு திருமணத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க உற்றார் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி அது முடியாம போய் கடைசியா எங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது அந்த மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்தாங்க. அந்த வெளிநாட்டுல இருக்க மாப்பிள்ளை கிட்ட நான் பேசி மாப்பிள்ளைய அங்க இருந்து இங்க வர வச்சு அது எல்லாமே சுமூகமா நான் அந்த குடும்பத்துக்கு முடிச்சு கொடுத்தேன். அதுல இருந்து அவங்க எங்க குடும்பத்துல அவங்களும் ஒரு அங்கத்தினர் ஆயிட்டாங்க. நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மேன்மேலும் வரக்கூடிய எல்லா கேஸையும் நல்ல விதமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் இந்த குடும்பத்தின் மூலமா நான் கத்துக்கிட்ட ஒண்ணு.